ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்த்தோம்னா அதில் $5 சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. பட் வேர்ட்பிரஸ் டெவலப்பர் ஸ்டார்டிங் ப்ரைஸே $80 ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிளாட்ஃபார்மே அந்த ரூல்ஸை செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம். வேர்ட்பிரஸ் டெவலப்பரா இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். ஏன்னா அதில் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும் மைண்டாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். பட் இதனால் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்லாம் இது ரொம்ப சீப்பாக இருக்குது, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இது கிளைண்ட் கன்வீனியன்ட்டை பொறுத்தது. இந்த வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்கிறத யூஸ் பண்ணி நான் கோடிங்கில் எல்லாராலையும் டெவலப் பண்ண முடியும். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்கில் பேஸ்ட், ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒருத்தவங்களுக்கு நல்லா ஃப்ளூவெண்ட்டான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு கஸ்டமைஸ் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்கிற ஃபீல்டை தாண்டி உங்களால் கிட்டத்தட்ட 10 இல்லை 100 மடங்குக்கு மேலே மணி மேக் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பக் ஃபிக்ஸிங் இதே மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமில் தான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியான செலவு தான் கிடைக்கும். இப்போ நாம் ஃப்ரீலான்சிங்கில் ஏன் இதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டோம்னா சிம்பிளாக எடுத்துக்கோங்க. 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை வேறு லெவலில் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸை யூஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ அந்த பர்சனுக்கு, அதை வாங்கின ஒரு பர்சனுக்கு அதில் இருக்கக்கூடிய கலரையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ மாற்றுறதுக்கான தோணுது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி பண்ண டெவலப்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அந்த கலரையோ இல்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றுறதுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதுவே வேர்ட்பிரஸில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவராலேயே அதை லொகின் பண்ணி சிம்பிளாகவே கலரை மாற்றி இல்லை என்னத்தை மாத்திரனாலும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா இதில் கோடிங் அப்படின்னு சொல்கிற கன்செப்டே இருக்காது. இந்த கிளைண்ட் கன்வீனியன்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற எடிட்டிங்கை விட கென்வாவில் பண்ணுற எடிட்டிங் தான் ஃப்ரீலான்சிங்கில் இப்போ டிமாண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நீங்கள் சேர்த்து கற்றுக்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஏயும் சேர்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் யூகேல லெவல் 4 டிப்ளமோ ப்ரோக்ராம் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் நான் சொன்ன அவ்வளோ விஷயங்களையும் தாண்டி ஆட்டோமேஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டால் டெவலப்பர்ஸால் லைவ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குதோ அதில் ஃபண்டமெண்டல்ஸை இந்த டிப்ளமாவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் ஹையர் நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம் கூட எங்கள்கிட்டயே நீங்கள் பண்ணலாம். அதுவும் யூகேட அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், கவர்மெண்ட் அப்ரூவலும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணலாம் தாராளமாக. கமாண்டில் வந்து லேர்ன் அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணுங்கள். இதை பற்றின லேர்ன் பண்ணுற எப்படி அப்படின்னு சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம்.